வர்ஷினியை பற்றி முத்துக்குமரன் நேற்று நைட்டு ஒரு விஷயத்த அன்சீனில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த சைடு சிவகுமார் அவர்கள் வந்து முத்துக்குமரனை புகழ்ந்து பேசிட்டு இருப்பார். உன்னுடைய ஸ்பீச் பயங்கரமாக இருக்குது, நீ ஒரு விஷயம் பேசும்போது அதை நான் பயங்கரமாக ரசிக்கிறேன். முக்கியமாக அந்த நண்டு பிராண்ட் லுங்கிக்கு நீ ஒரு விஷயம் பேசினல, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு முத்துக்குமரனை பார்த்துட்டு இருந்து சடனாக ஆனால் நீ வர்ஷினிக்கு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தப்பாரு, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ தான் நானே பார்த்தா முத்துக்குமரன் இப்படிலாம் கூட பேசுவானா இருக்கு, இனிமேல் இதை வந்து நம்ம தட்டி வெளியில் கொண்டு வர வைக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவே முத்துக்குமரன் கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ தர்ஷிகா கேட்பாங்க முத்துக்கிட்ட, என்னடா பேசுனேன் அப்படின்னு கேட்கும்பொழுது முத்துக்குமரன் தன்னுடைய வாயாலே அங்கே சொன்ன விஷயம் என்னன்னா, அது வந்து ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, அந்த ஒரு டர்ட்டி மைண்டில் தான் நான் ஒரு விஷயம் பேசினேன். நான் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், இதோடைய எக்ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து மஞ்சுரி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தன்னுடைய வாயாலே தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீன் வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதில் முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சுரி கேட்குறாங்க என்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, வர்ஷினி இந்த மாதிரி சத்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தா, எங்கே போனாலும் நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, அதுக்கு நான் வந்து எங்கே போனாலுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லும்போது சிவகுமார் அங்கே வாயை மூடிட்டு உட்காந்துருக்காரு. ஆமாம் அதுதான் சொன்னாருன்னு அப்படின்னு இருந்தால், அதுதான் உண்மையாக இருந்தால் அவர் அங்கேயே சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லலை. ஸோ அவர் வாயை மூடி சும்மா இருக்கும்போது மேபி வேறு எதனா விஷயமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இந்த விஷயத்திலே நம்ம பார்த்தோம்னா, ஒரு பொண்ணு வந்து சொல்லுது நம்ம எங்கே போனாலும் ஒன்றா போகலான்னு சொல்லுதுன்னும் போது, ஒரு பையன் அழுத்தி எங்கே போனாலுமா அழுத்தி நீட்டி ஒரு குரலில் பேசும் பொழுது அந்த வார்த்தை வந்து டபுள் மீனிங்கான வார்த்தை தான். இதை நிறைய பேர் வந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் என்ன இருக்குது, இது ரொம்ப கேஷுவலான வார்த்தை தானே, இது எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே ஃபைன், நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். சரி, எங்கே போனாலுமா அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தை அப்படிங்கிறது கேஷுவலான வார்த்தை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு முத்துக்குமரன் பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? அதுவும் கேஷுவலாக சொன்னாருன்னு சொல்லுவீங்களா, இல்லை சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஃபன்னுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொன்னாருன்னு சொல்ல போகிறீங்களா? சௌந்தர்யாவை அசிஸ்டன்ட் கேப்டனாக போட்டிருக்காரு யார், நம்மளுடைய தீபக். அவர் தான் இந்த வாரத்துக்கு தலைவர். அவர் வந்து சௌந்தர்யாவை ஒரு போஸ்டிங் கொடுத்து சார்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுத்து யார் யார் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணித்து என்கிட்ட டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து சௌந்தர்யா கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த சௌந்தர்யா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துக்குமரன் கிட்ட ஹவுஸ் கிளீனிங் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ கிளிப்பும் நான் போடுறேன், ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். கிளிப்பை போட்டு அதுலேயே நான் வந்து பேசுகிறேன். முத்து என்ன பண்ணுறீங்க? பாட்டையே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அது சென்சிட்டிவ் ஆகும். ஹவுஸ் கிளீனிங் எப்போ பண்ண போறீங்க? ஹவுஸ் கிளீனிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு. சரி, நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வந்து பாருங்க. உங்களை வந்து பார்க்கவா? எதுக்குமா? விளக்குமாறு வச்சிருக்கியா? சோஃபாக்கு பின்னாடி குப்பை இருக்காது, உன்னையே குளிப்பாட்டி விடணுமா? விளக்குமாறு வச்சிருக்கியா? சோஃபாக்கு பின்னாடி குப்பை இருக்காது, உன்னையே குளிப்பாட்டி விடணுமா? உன்னையே குளிப்பாட்டி விடணுமா? சௌந்தர்யா அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க சாப்பிட்டு வந்து என்ன பாருங்க. முத்துக்குமரன் சொன்னது சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு கமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும், ஏன் உங்களையும் குளிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது கேஷுவல். ஒரு பொண்ணை பார்த்து உங்களையும் குளிப்பாட்டணுமான்னு கேட்குறான் ஒரு பையன் அப்படின்னும் போது அவன் யோசித்து கேட்பானா இல்லை கேஷுவலாக கேட்பானா? கேஷுவலாக கேட்டாலுமே இது சரியா தப்பா? இப்போ இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான், நீங்கள் தான் அதை வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அதை பெருசாக்குறீங்க அப்படின்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கமெண்ட்டை பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்டையும் நான் கேட்குறேன். இப்போ யாரோ ஒருத்தர், நான் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸு, ஏதோ ஒரு எக்ஸு உங்களுக்குன்னு வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெண்கள் இருப்பாங்க நிச்சயமாக. அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். யாரெல்லாம் முத்துக்குமரன் பேசினது கேஷுவல், இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க கிட்ட மட்டும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நானோ இல்லை யாரோ தெரியாத ஒரு பையனோ வந்து, இல்லை நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு நல்லா அறிமுகமான ஒரு பையனாக கூட இருக்கட்டுமே, அவன் வந்து உங்கள் மனைவி கிட்டேயோ உங்கள் தங்கச்சி கிட்டேயோ உங்கள் அக்கா கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மா கிட்டேயோ உங்களோட தோழிகள் கிட்டேயோ, நான் உங்களை ஏன் உங்களையும் சேர்த்து குளிப்பாட்டணுமா, உங்களையும் குளிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா,
அதை நீங்கள் கேஷுவலாக எடுத்துப்பீங்களா? எனக்கு அதுக்கு மட்டும்தான் பதில் வேணும், வேறு எதுவுமே வேணாம். ஆமாம், நான் கேஷுவலாக தான் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, முத்துக்குமரன் அதிகமான டபுள் மீனிங் வார்த்தைகள் பேசுகிறார். வீக்கெண்டில் விஜய் சேதுபதி எதையுமே அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. அவர் முத்துன்னு இல்லை, யாரை பற்றியுமே அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. அவருடைய ஒரே பிரச்சனை சாச்சனாவுக்கு அங்கே எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து நம்ம விட்டுருவோம். இப்போ அடிப்படையில் முத்துக்குமரனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குன்னு சொன்னார்ல, அன்றைக்கி என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து கண்ணியமாக இருந்தோம், எதனா பொண்ணை ஏறெடுத்து பார்த்துருப்போமா அப்படின்னு முத்துக்குமரன் வந்து சொன்னார். கண்ணியம் அப்படிங்கிறது வந்து செயலில் மட்டும் இல்லை, சொல்லுலையும் இருக்குது. நம்ம செய்கிற செயலில் மட்டும் கண்ணியமாக இருந்தால் பத்தாது, நம்ம சொல்கிற சொல்லும் கண்ணியமான சொல்லாக இருக்கணும். ஒரு பொண்ணை நான் குளிப்பாட்டி விடணுமா அப்படின்னு கேட்குறது கண்ணியமான வார்த்தையா? எத்திக்கலாக இது கரெக்டா? முத்துக்குமரனுடைய எத்திக்ஸ்க்கு இது கரெக்டா? ஏதோ ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காருன்றீங்கல்ல, அந்த ஐடியாலஜின் படி முத்துக்குமரன் பேசியது சரியான வார்த்தை தானா? அது தப்பு இல்லையா? டபுள் மீனிங் இல்லையா? இதில் உள்ள அர்த்தங்கள் கிடையாதா? சௌந்தர்யா அதை வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க கிட்டலாம் இப்படி பேச மாட்டார். உதாரணத்துக்கு அங்கே மஞ்சரி இருக்காங்க, இல்லை ஜாக்லின் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பேச்சு வருமானா வராது. சௌந்தர்யான்றதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது புரியாது அப்படின்றதுனால டக்குன்னு வந்து இந்த கவுண்டரை போடுறாரு. இது டபுள் மீனிங் வார்த்தையா இல்லையா? தப்பான வார்த்தையா இல்லையா? இதெல்லாம் நம்ம பேசணும். நான் வீடியோ போடுறேன், கிளிப்பிங் போடுறேன், இதையெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா உடனே முத்துக்குமரன் மேலே வந்து வெறுப்பை காட்டுறான், அதை காட்டுறான், இதை காட்டுறான். அப்போ அவங்க பேசுறதுலாம் உங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணி உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு தப்பாக இருக்கு இல்லை? இதில் என்ன இருக்கு? கேஷுவல் தானே, நார்மலைஸ் பண்ணுறது. இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி தான் நாடு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராகவே இருந்தாலும் அவர் தப்பு பண்ணால் அது தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் உங்களோட மனசுக்குள்ள வரணும். தைரியத்தை தாண்டி அது வந்து ஒரு அவன் தான் நல்லவன், நல்ல ஒரு மனுஷன், அவனுக்கு தான் தெரியும். யாராக இருந்தாலும் அவன் வந்து எப்படிப்பட்ட வேண்டப்பட்டவனாக இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்கிறானா, அதில் அவன் சரியாக செய்கிறானா தப்பாக செய்கிறானா, தப்பாக செஞ்சானா நீ செய்கிறது தப்புன்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான ரசிகனாகவும் இருக்க முடியும், அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டாகவும் யாராக உண்மையான ஒரு மனுஷனாக இருக்க முடியும்னா அது அவங்களால தான் முடியும். யார் செஞ்சாலும் தப்பு தான், எவர் செஞ்சாலும் தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. அப்படி சிவனாவே இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான். அப்போ முத்துக்குமரன் ஏமாத்திரம் ஏன்னா அவர் என்ன மனித புனிதரா? அப்படியே வானத்துல ஸ்ட்ரீட்டாக குதிச்சிட்டாரா? அவரை பற்றி யாரும் பேசக்கூடாதா? பேசினா வாய்ஸ் சுலுக்கிக்குமா? இல்லை என்ன அவர் எதுனா விஜய் டிவி ஓனரா? எனக்கு புரியலையே. அவரை பேசக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அவர் தான் டைட்டில் வின்னருங்க, அதுக்கு நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த வார்த்தை தப்பாக இருக்குது. தப்பாக இருக்கும்போது தப்புன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதைத்தான் எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க. அதை விட்டுட்டு நீ பேசவே கூடாது, முத்துவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ரைட்ஸும் யாருக்கும் கிடையாது. ஏன்னா இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமானது. பேசக்கூடாதுன்னு யாரும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நம்ம யாரை பேசுகிறோமோ அந்த நபர் நோகாமல் பேசலாம். அந்த நபர் தப்பே செய்யாமல் நம்ம வந்து பேசணும்னா அது தப்பு. ஒருத்தன் பச்சையாக ஒரு தப்பு பண்ணுறான், அதை வந்து தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா தப்பு பண்ணுறவன் தான் அங்கே வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நீ பண்ணுறது தப்புன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் ஃபுல்லாக கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசுறது, அசிங்கமான வார்த்தைகள் போட்டு பேசுறது. ட்விட்டர்லலாம் ஒருத்தர் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ண உடனே அவருக்கு பொத்துக்கிட்டு வருது, முத்துக்குமரன் ஃபேன் போல் பொத்துக்கிட்டு வருது, நீ ஆவண்டா ஈவண்டா அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாரு. முத்து ஃபேன்ஸ்னால் இப்படி தான் இருப்பீங்க, எல்லாம் கரெக்ட் இல்லை? ஏன்னா அவரும் அப்படி தான் இருக்காரு, நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. குளிப்பாட்டி விட்றாராமே, குளிப்பாட்டி விட்டோமே, இந்த வார்த்தையை மஞ்சரி கிட்ட சொல்லுவாரா? தர்ஷிகா கிட்ட சொல்லுவாரா? பவித்ரா கிட்ட சொல்லுவாரா? ஆனால் சௌந்தர்யா கிட்ட அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சௌந்தர்யா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு எல்லை மீறின பேச்செல்லாம் பேசக்கூடாது, எல்லை மீறின பேச்செல்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் கேட்கணும் ஒருத்தர். ஆனால் அவர் கேட்காம அதை விட அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ முத்துக்குமரன் இந்த மாதிரி பேசினார், அது வந்து உண்மை. நான் வீடியோ கிளிப்பிங்ஸோட வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்தும் உங்களுக்கு வந்து எதுவுமே தோணலையா? தோணலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து செஞ்சுக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.